வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே எளிமையான முறையில் சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தியில் என்ன கற்றுக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது நம்ம சப்பாத்தி மாவில் கையே படாமல் இந்த சப்பாத்தி வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். நான் இது ஸ்டார்டிங்கில் பண்ண பொழுது இது வருமா அப்படின்னு நினச்சி சந்தேகத்தோடு தாங்க பண்ணேன். ஆனால் அந்த சப்பாத்தி செய்யும் பொழுது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சேங்க. ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நம்ம நார்மலாக செஞ்சு வைக்கிற சப்பாத்தி கூட ஒரு மணி நேரத்தில் கொஞ்சம் ஹார்டாயிரும் அது. ஆனால் இது வந்துட்டு 1 டே ஃபுல்லாக அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள், அந்த லேயர் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக ஃபார்ம் ஆகி வந்திருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்கள், பலூன் மாதிரி 2ஆக பிரிக்கிற மாதிரி இந்த லேயர் வந்துட்டு ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த சப்பாத்தி வந்துட்டு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவுலையும் செய்யலாங்க. பரோட்டா மாதிரி சூப்பராக டேஸ்ட்டில் வரும். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இதுக்கு மொத்தமாக 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். இந்த 1 கப்பு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கூடாது. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பாருங்கள், இதே போல் நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் கலக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ மொத்தமாக மிச்சம் இருக்கிற 1/4 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. மொத்தமாக இதில் வந்துட்டு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். 1 கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி வந்துட்டு சரியாக இருக்குங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நம்ம சமைக்கிற எண்ணெய் தான். சேர்த்துட்டு இது போல் விஸ்கு வச்சு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அடித்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவோட பாதம் வந்துட்டு இது போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கணும். இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவா அடுப்பில் வச்சுட்டு அதை வந்துட்டு நல்லா ஈர துணியால் நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். அந்த தவா வந்துட்டு சூடு இருக்கக்கூடாதுங்க. நம்ம மாவு ஊற்றும் பொழுது அந்த சுருங்கிற சத்தம் வரக்கூடாது. இது போல் ஒரு 3/4 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி விட்டுக்கிற வேண்டியதான். ரொம்பவும் மெலிசாகவும் தேய்ச்சிடக்கூடாது. அந்த மாவில் நம்ம ஊற்றும் பொழுது அந்த ஓட்டை வரக்கூடாதுங்க. நம்ம தோசை ஊற்றும் பொழுது பபிள்ஸ் வரும் இல்லையா, அது போல் வரக்கூடாது. ஜஸ்ட் அந்த மாவு இந்த மாதிரி கலர் மாறின உடனேயுமே நம்ம திருப்பி போட்டுறணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் திருப்பி போடும் பொழுது பார்த்து மெதுவாக திருப்பி போடணும். பாருங்கள், லைட்டாக அந்த பபிள்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதே போல் மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ மறுபக்கமும் திருப்பி போட்டு ஒரு 1/2 நிமிஷம் வேக வச்சுட்டு திருப்பியும் ஒரு முறைக்கு 2 முறை ஒரு 1/2 நிமிஷம் மாற்றி போட்டுக்கிறோண்டுங்க. அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சுருக்கணும். இந்த தவா சூடு இருந்துச்சுன்னா இந்த சப்பாத்தி வந்துட்டு வராதுங்க. நம்ம மாவு ஊற்றும் பொழுது தவா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் இருக்கணும். இது போல் லைட்டாக அந்த பபுள்ஸ் எல்லாம் எலும்பி வரும் பொழுது நம்ம அடுப்பை லைட்டாக தூண்டி வச்சுக்கலாங்க. தூண்டி வச்சுட்டு கரண்டி வச்சு லைட்டாக இப்படி போல் அழுத்தி விடலாம். இல்லாட்டினா ஒரு காட்டன் துணியை வந்துட்டு இது போல் நல்லா சுற்றி வச்சுட்டு அழுத்தி விடலாங்க. உங்களுக்கு ஆயில் தேவைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுற்றி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது போல் துணியை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்துட்டு அழுத்தி எடுக்கிறேன். இது போல் லைட்டாக அழுத்தி எடுக்கும் பொழுது அந்த பபுள்ஸ் வந்துட்டு நல்லா பெருசாகி வருதுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக பலூன் மாதிரி வருது பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்கள். அப்படியே லேயராக பிரிகிற மாதிரி வருது. நம்ம மாவு ஊற்றும் பொழுது அந்த தவா சூடாக இருந்துச்சுன்னா மட்டும் இது போல் சப்பாத்தி வர மாட்டேங்குதுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கோதுமை தோசை மாதிரி வந்துடுது. அதனால் வந்துட்டு அந்த தவா வந்துட்டு சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம மறு சப்பாத்தி ஊற்றும் பொழுதும் இது போல் நல்லா அந்த ஈர துணி வச்சு நல்லா அந்த சூடெல்லாம் நல்லா தணிச்சு விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஏர் பபிள்ஸ் வராமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்க மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.